மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், சனி மற்றும் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் சந்திரன். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள், மனக்லேசங்கள் இதெல்லாம் அகலக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. தெய்வ கடாட்சம் பொருந்திய தினம். தெய்வ சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, இல்ல குலதெய்வ வழிபாடுகள் போன்ற எல்லா விஷயத்துக்குமே மிக மிக உகந்த சிறப்பான தினமாக அமையும். அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவதற்கும் சிறந்த தினமாக அமைகிறது. மனசுல இருக்க பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக விளங்குகிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினத்தின் தொடக்கம். இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு ஒரு பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் திருமண உறவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே சில பிரச்சனைகள், பிணக்குகள்லாம் இருக்கும் பொழுது அதை அதிகப்படுத்தி தரக்கூடிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். குறிப்பாக திருமணத்திற்காக சில விஷயங்களை நீங்க டிசைட் பண்ண வேண்டி வரலாம். அதாவது இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, சீக்கிரம் சொல்லுப்பா, பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னு அம்மா கேட்பாங்க. அப்ப அது மாதிரியான ஒரு சூழல்லாம் வரும்பொழுது நீங்க அதை ஆராய்ந்து அந்த முடிவை சொல்லுங்கள். மற்றவர்கள்லாம் சொல்கிறார்களே என்று அந்த முடிவை எடுத்து விட வேண்டாம். இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். அதனால அந்த அவசரத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு உங்களுக்கு சேரும். அதே போல சில பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உழைப்பாலோ இல்ல பணம் கொடுக்கறது மூலமாகவோ நீங்கள் உதவி புரிவீர்கள். அப்படி ஒரு உதவிகளை செய்யும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்குகள் தீரும். வாழ்க்கையில சில சுபமான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒத்துழைப்பாக அமையும். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். உங்களுக்கு வேண்டாதவங்க இவங்கெல்லாம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். அதனால அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உஷாரா இருக்கணும். என்னன்னா நீங்க ரொம்ப அசர்தையா இருக்கும் பொழுது உங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ்ல சில பிரச்சனைகளை அவங்க ஆரம்பிக்கலாம். அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். ஆனா தீய பலன்கள் நான் சொல்லல, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். நீங்க சில விஷயங்களுக்கு இப்போ வீடு கட்டுவதற்கு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பெரிய அளவு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கடன், அது போன்ற கடன்களுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல பதில்கள் சேரும். அந்த மாதிரியான ஒரு கடன்களும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தா போல உங்களுக்கு சாங்ஷன் ஆகும்னு நம்பலாம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய நலன்ல அக்கறை செலுத்துங்கள். சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு நீங்க போதிய நேரத்தை ஒதுக்கவில்லை என்ற ஒரு குறைபாடுகள் இருக்கலாம். அதை களையும் வகையில அவங்களோட நேரத்தை செலவிடுங்கள். அவர்களோட வெளியில போயிட்டு வாங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆதாயமாக அமையும். மனசுல ஒரு தெளிவான சிந்தனையும் சந்தோஷமும் இருக்கும். எதுலயாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நலம். குறிப்பா இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போடும்பொழுது நீங்க நினைப்பீங்க இதுல பிரமாதமா வந்துடும் நினைச்சு போடுவீங்க. மறுநாளே பார்த்தா ஒரு 10 ரூபாய் கீழே விழுந்திருக்கும். அதனால அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.
கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ சில தொழில் விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது சில முடிவுகளை எடுப்பீங்க. இந்த கம்பெனியில எனக்கு வந்து சரியான ஒரு ஆதரவு கிடைக்கவில்லை, நான் என் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவில்லை, அதனால நான் வேற கம்பெனி போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது ரொம்ப சாதாரணமான ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அப்படி நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அதுக்கான முயற்சிகளை எடுக்க மிக உகந்த தினம். நல்ல வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இனிய மாற்றங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பார்த்தீங்கன்னா இந்த யோகா அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட சில விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து மனம் ஈடுபாடு கொள்ளும். தெய்வ சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். உலகாய வழக்கத்திலிருந்து மாறுபட்டு தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள, நான் ஏன் பிறந்தேன், அந்த மாதிரி சுய பரிசோதனை செய்து கொள்ள சில உயர்ந்த மனிதர்களுடைய கருத்துக்களை உள்வாங்க. இதுக்கெல்லாம் ஆத்ம தாகம்னு சொல்லலாம். இந்த ஆத்ம தாகம் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விடை கிடைக்கும், நல்ல ஒரு வழி பிறக்கும்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல வந்து ஒரு சலனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், நிம்மதியற்ற ஒரு தன்மை ஓடிக்கொண்டிருக்கும். நமக்கு ஏன் எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்கிறது, நமக்கு ஏன் வெற்றி வாய்ப்புகள் வரவில்லை என்ற எண்ணம், இப்படி எல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஓடும் பொழுது என்ன ஆகும், யாரு நமக்கு இளைத்தவர்களோ அவங்க மேல சல்லுன்னு விழ தோணும். சில பேர் ஆபீஸ்ல வந்து பாஸ்ட ஒன்றும் பேச முடியாது, வீட்டில் வந்து ஒவ்வொரு கத்துவோம். அந்த மாதிரியான ஒரு கதை. அதனால என்ன பண்ணுவீங்க, உங்க கோபத்தை வந்து உங்க தம்பி, தங்க, அப்புறம் மனைவி, உங்களுக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் காமிப்பீங்க. அது போன்ற ஒரு தன்மை ஏற்படுவதால் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம். விக்னேஸ்வரரை கும்பிட்டு அந்த தினத்தை ஆரம்பிக்கும் பொழுது, இல்ல நீங்க அனுமார் பக்தராக இருந்தால் அனுமாரை கும்பிட்டு ஆரம்பிக்கும் பொழுது நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், மனசுல புதிய எண்ணங்கள் ஏற்படும். சில பிசினஸ் மேனா இருக்கிறவங்க எல்லாம் சில புது புத்திகளை கையாளுவதற்கான ஒரு திட்டங்களை வகுப்பார்கள். தங்களுடைய அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்காக, விரிவுபடுத்துவதற்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் பத்தி யோசிப்பாங்க. அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல நாள். சில பேர் வந்து வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான சில செலவுகளை மேற்கொள்ளலாம். சில அலைச்சல்கள், மெனக்கெடுவதுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் உண்டு. ஆனாலும் சில விஷயங்கள்ல வந்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான சில விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. அதற்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவுகள்லாம் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ஆசை நிறைவேறும். அதில் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது போன்ற தினமாக அமைந்திருக்கிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினம். நண்பர்களால நிறைய ஆதாயங்கள் ஏற்படும். நண்பர்கள்லாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க, உதவியா இருப்பாங்க. நீங்க கேட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் மிக்கது ஒரு தினமாக இருக்கிறது. இந்த நாள்ல அனுமாரை சென்று நீங்கள் வழிபட்டு வணங்கும் பொழுது நீங்க கேட்கக்கூடிய அந்த வரன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு கூட சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மனசுக்கு ஒரு இனிய சம்பவங்கள், குழந்தைகளால நமக்கு சந்தோஷங்கள், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க கொஞ்சம் முயற்சி செய்து இறங்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை உடைத்து விடலாம். ஆனா அந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டு நிற்கும் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. நீஞ்ச வேண்டும்னா தண்ணியில குதிச்சு முயற்சி பண்ணாதான் நீஞ்ச முடியும்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டே இருந்தா நமக்கு பயமா தான் இருக்கும். ஐயோ இதுல குதிக்கணுமா நீஞ்சணுமா நமக்கு தெரியாது. அப்ப எப்ப கத்துக்கிறது நீச்சல்? தண்ணியில் குதித்தால்தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும். அது போன்ற ஒரு
வரையறை காண்பிக்கிறது. ஆனால் துணிந்து உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது, நம்பிக்கையோடு ஈடுபடும் பொழுது சில புதிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள், வெற்றிக்கான பாதையும் கண்டுபிடிப்பீர்கள். அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது.